மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான டிவிகே ஆட்சிங்கிறது பதவிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 30 நாள் ஆயிடுச்சு. மே மாதம் 10ஆம் நாள் வந்து பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறமா பல சவால்களை கடந்து முழுமையான அமைச்சரவை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பதவியேற்பு விழாவில் தொடங்கி இப்போ வரைக்கும் தாவேகா ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது, எந்த மாதிரியான வரவேற்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். தாவேகா ஆட்சியோடைய 30 நாள் எப்படி இருக்குது அலசி பார்த்துடலாம் வாங்க. மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணமாக மே மாதம் 4 அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுவரைக்கும் மாற்றி மாற்றி திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறத பெற்றாங்க. ஆனால் அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. 118 எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற மாதிரியான நிலைமை இருந்தப்போ எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, எந்த மாதிரியான கூட்டணி உருவாகும், இல்லை வேறு யாராவது ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இது வரைக்கும் எதிர்கட்சிகளாகவே இருந்த திராவிட கட்சிகள் கூட கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சியை பிடிக்கலாமான்லாம் கூட பிளானிங் நடந்ததாலாம் நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல ஒரு கூட்டணியை அமைச்சு தாவேகா ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து வரலாற்று நிகழ்வுகள் தான். இதுவரைக்கும் கூட்டாட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. முதல் முறையாக கூட்டாட்சி அப்படிங்கிறத தாவேகா வந்து செஞ்சு காமிச்சாங்க. தங்களுடைய அமைச்சரவையில் தங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்புகளை அவங்க வழங்கினாங்க. அதே மாதிரி தங்கள் கட்சியை சார்ந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல முன்னுரிமை அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நல்ல அமைச்சர் பதவிகளை வந்து கொடுத்தாங்க. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பல நகர்வுகள் அப்படிங்கிறது தாவேகாவுடைய அமைச்சரவையிலேயே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் அரசியல் நிலவரம். அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து வைக்கப்படுது. அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமான எதிர்ப்புகளை வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் எப்படி ஆட்சி செய்கிறதுங்கிற 6 மாத கிராஷ் கோர்ஸ்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் மக்கள் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் கடுமையாக வச்சுருக்கார். அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தரப்பில் இருந்தும் பல விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கப்படுது. திமுக ஆட்சியில் 5 வருஷத்துக்கு வெளியில் வந்து யாரெல்லாம் பேச அனுமதிக்கப்படலையோ அவங்களாம் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் கூட பொதுவெளியில் வந்து கடுமையான விமர்சனங்களை தாவேகா மீதும் திரு விஜய் அவர்கள் மீதும் வச்சுருந்தார். அதுவும் அது எப்போ பேசினார் அப்படின்னா, திருச்சியில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்து ஒரு பேசினார் இல்லையா, அந்த மேடை பேச்சுக்கு அப்புறமா இவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. அதே சமயத்தில் தாவேகா தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம், ப்ரொக்ரெசிவாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் முன்வைக்கப்படுது. இதில் எது சரி, எது உண்மை, யார் உண்மையை பேசுகிறா அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்கிறது வரும் இல்லையா. அந்த டவுட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கணுமாப்பா, நம்ம பாட்டுக்கு எதுக்கு பாலிட்டிக்ஸு தாண்டி போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்லை, பாலிட்டிக்ஸை நம்ம அப்பப்போ உத்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்மளுடைய ஃப்யூச்சரை தீர்மானிக்க போகிறதே அதுதான். நாம் அதை கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்யூச்சரே பெருசாக கேள்விக்குறியாயிடும். ஏன்னா இந்த பாலிட்டிக்ஸ் மூலமாக எடுக்கப்படக்கூடிய பாலிசி டிசிஷன்ஸ் தான் நம்மளுடைய வருங்காலத்தை வந்து டிசைட் பண்ண போகுது. கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது, அதை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி யோசனை பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய மெஷர்ஸுங்கிறது ஃப்யூச்சருக்கு சேஃப்டியாக இருக்கா, நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கவர்மெண்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, நம்மளையும் நம்ம பார்க்கணும். வெறும் ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான் நமக்கு இருக்குது அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை தான். இப்படி ஒன் இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சரானதுங்க. சைடில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே வரணும். ஃப்யூச்சரில் அது நமக்கு செகண்டரி இன்கமாகவும் மாறும், இல்லை நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்து நம்மளை சேஃபாகவும் வைக்கும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம பணத்தை வந்து வளர வைக்கணும். எஃப்டி ஆர்டி மாதிரி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் தர்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டோம்னா நமக்கு பெனிஃபிட்டுங்கிறது அதிகம். அப்படி நல்ல ரிட்டர்ன் தர்றதுனா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு ஒன்று தோணலாம். ஆனால் அது நமக்கு சேஃபாக இருக்குமா, போட்ட பணங்கிறது மொத்தமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாமல் நம்ம போட்ட முதல் இருக்குது பார்த்திங்களா, அது பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
அப்படி ஒரு ஆப்ஷனை தான் HDFC லைஃப் அவங்களுடைய டாப் 500 ஸ்மார்ட் வேல்யூ 50 ஃபண்ட் அப்படிங்கிற NFO மூலமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த NFO பற்றி முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த NFOவில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய டாப் இந்தியன் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வளரும் போது நமக்கு அதுலேருந்து நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எதுவுமே நம்ம பண்ண வேணாம், இது எல்லாமே ஆட்டோமேட்டட். இதோடைய NAV வேல்யூ அப்படிங்கிறது 10 ரூபா. ஆனால் அதே சமயத்தில் இந்த NFOட இண்டெக்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த 5 வருஷத்தில் இந்த NFOடைய CAGR பார்த்தோம் அப்படின்னா 28%. அதுவே கடந்த 10 வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அது 20%. அது மட்டும் இல்லை, நம்ம மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியமை விட 120 மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது இந்த NFO மூலமாக நமக்கு கிடைக்கும். அதோட வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. NRIs கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால 5 வருஷத்துக்கு கான்ஸ்டன்ட்டாக நம்மளால் எந்த பணம் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணுங்கள். இந்த NFOவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜூன் 15 வரைக்கும் தான். அதாவது இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போவே உங்களுக்கான இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஃப்யூச்சரை சேஃபாக வைக்கும். முதல்ல நெகட்டிவ்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளுடைய தரப்பில் இருந்து ரொம்ப ஹெவியான ப்ரொபகண்டா அப்படிங்கிறது வைக்கப்படுது. இந்த இமேஜ் எடுத்து பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ்க்கு போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து நமக்கு பெனிஃபிட்டே கிடையாது. இங்கேருந்து வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலை. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கம்பெனிஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு போகிற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபகண்டாங்கிறது வைக்கப்படுது. ஆனால் இதில் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. உதாரணத்துக்கு கம்பெனியை நம்ம எடுத்துப்போமே. இந்த ஹோவாசங் அப்படிங்கிறது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி, ஷூ மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி ஆந்திர பிரதேஷுக்கு போனது நவம்பர் 2025 DMK ரூலில். அதாவது டிவிகே கவர்மெண்ட்டுங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க போடுற லிஸ்ட்டில் இந்த கம்பெனியை வந்து சேர்த்துடுறாங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு போயிடுச்சுங்க, டிவிகே கவர்மெண்ட்னால தாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகண்டாங்கிறது வைக்கப்படுது. அதே மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டும் ஆந்திர பிரதேஷ்க்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஆந்திராவில் ஆரம்பிக்க போகிற கம்பெனிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு கம்பெனி, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்ட்ரி தான். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் எங்களுடைய ஃபேக்ட்ரிங்கிறத வைப்போம், அதுதான் எங்களுடைய பேஸ். இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் அது அப்படிங்கிற மாதிரியான விளக்கம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த கம்பெனிஸ் லிஸ்ட்லாம் நீங்கள் எடுத்து நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான விஷயம் முன்வைக்கப்படுதுன்னா, டிவிகே கவர்மெண்ட்டில் வந்து பெரிய அளவுக்கான லாஸுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதிக அளவுக்கு ஃபேக்ட்ரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கம்பெனிஸ்லாம் வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமுங்கிறது உருவாக்கப்படுது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் மூடப்படுது. டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. புது ஸ்கூல்ஸ்லாம் கூட ஓப்பன் செய்யப்பட்டுச்சு. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் வந்த இந்த 20 நாளில் 2 ஸ்கூலை மூடிட்டாங்க. இதுவே இந்த கவர்மெண்ட் எப்படி பயணிச்சிட்ருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாகெல்லாம் மூடணும்னு சொன்னால் டாஸ்மாகை மூடுறதுக்கு பதிலாக ஸ்கூலை மூடிடுவோன்னு இவங்க மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த 2 ஸ்கூலுடைய நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு இஷ்யூ. போதிய அளவுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 2 ஸ்கூலும் மூடப்படுது. அதில் ஒன்று கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், டைரக்ட் கவர்மெண்ட் கூடது கிடையாது. அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே பிரச்சனை வந்து இதுக்கு மேலே ஸ்கூலை ரன் பண்ண முடியாதுன்னு மூடியிருக்காங்க. இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2வதாக இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மழலையர் பள்ளி. அந்த பள்ளியில் 27 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அந்த பள்ளியை நடத்தணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம், ஆனால் அதை நடத்த விடாமல் அஃபிஷியல்ஸ் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை தான் முன்வைக்கிறோம். இப்படி ஒரு ஸ்கூல் மூடப்படுது, அதை மூடாமல் தடுக்கணும், அதற்கான வழிகளை எடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து இனிஷியேட் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரி ப்ரொபகண்டா வைக்கப்படுதுன்னா, ஸ்கூலெல்லாம் மூடுறாங்க, கல்வியே மறுக்கிறாங்க, இனிமேல் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகமாக திறக்கப்படும், கவர்மெண்ட் ஸ்கூலே நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள், கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுச்சு. இதை நான் சொல்லலை, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை பார்த்து வைத்த விமர்சனம் இது. இதற்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் எழுப்பிய கேள்வி இது. அதே மாதிரி ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது நடத்தப்படுறதில்ல, ப்ரெஸ்ஸுக்கு வந்து சிஎம் பதில் சொல்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. கரெக்டு தான்.
ஆஸ் எ சிஎம்மாக ப்ரெஸ் அப்படிங்கிறத அவர் சந்திக்கணும். அதுதான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ப்ரெஸ்ஸை அவர் சந்திக்கிறதுக்கான அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கடந்த முறை ஆட்சியில் இப்படி கிடையாது. எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்கங்கிற மாதிரியான பில்டப்லாம் கொடுக்கப்படுது. சரி, அந்த பில்டப் தான் என்னன்னு பார்த்தா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு கலைஞர் காலத்துக்கு போகிறாங்க. கலைஞர் காலத்தில் ப்ரெஸ்ஸை சந்திச்சாங்க, சரி கடந்த ஆட்சியில் சந்திச்சாங்களா அப்படிங்கிறதா கேள்வி. ஏற்கனவே ஃப்ரேம் செய்யப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு தான் கடந்த முறை சிஎம்மாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. நேரடியாக ஓப்பன் ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத அவர் நடத்தவே இல்லை. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக கட்சியிலையும் சரி, அரசியல் அனுபவத்திலையும் சரி, ஆட்சி அனுபவத்திலையும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சிஎம்மாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே ஓப்பனான ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ யோசித்த சமயத்தில் இப்போ தான் ஆட்சிக்கே வந்திருக்காங்க, இப்போ தான் ஆட்சி செய்யவே தொடங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது ப்ரெஸ்ஸை சந்திக்கலை, இது வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஆட்சிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. இந்த ப்ரொபகண்டாலாம் ஓர வச்சுட்டு ஆக்சுவலாக என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆட்சியில் பல விஷயங்களுக்கு இமிடியட்டான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒரு விவசாயி சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்டை படிச்சிருந்தேன், அதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் நீர்நிலைகளை அவங்களே க்ளீன் பண்ணி அந்தந்த ஊர் மக்களே க்ளீன் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வழிமுறைங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து திரு எடப்பாடி அவர்களை வந்து குடிமராமத்து பணி நாயகன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே ஊருக்காரங்களே வந்து அந்த வண்டல் மண்ணெல்லாம் அள்ளி அந்த நீர்நிலைகளை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்ங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சிஸ்டம் இருந்ததுனால நீர்நிலைகள்லாம் சுத்தமாச்சு, தண்ணீர் நல்லா தேங்கிச்சு, வளமாக மாறிச்சு பூமி, அது நல்ல வளர்ச்சியாகவும் கொடுத்துச்சு விவசாயத்தில். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு பெர்மிஷன்ஸ் வாங்கணும். கலெக்டர் ஆஃபீஸில் கடைசியாக இருக்கிற காவல்துறை அலுவலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 11 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சைன் வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை உருவாக்கிட்டாங்க. இதனால் ஒவ்வொரு முறையும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து வண்டல் மண் அள்ளுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒன்றாவே இருந்திருக்கு. இந்த வாட்டி வண்டல் மண் அள்ளணும்னு போனப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக்ரட்டேரியட்டுக்கு போய் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க, ஏன்னா புதுசாக ஆட்சி வந்திருக்கு, அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் செக்ரட்டேரியட்டுக்கு வந்து அப்படி ஒரு லெட்ரு வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது சிஎம் கிட்ட இதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு கோரிக்கையாக முன் வச்சுருக்காங்க. வழக்கமாக கொடுக்குற கோரிக்கை தான், அதெல்லாம் பெருசாக சிஎம்க்கு போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்போடு தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் மறுநாளே சிஎம்மோட மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருக்காங்க. இமிடியேட்டாக அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அந்த ஊர் மக்களே வந்து தூர்வாரிக்கலாம், வண்டல் மண்ணை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அறிவிப்புங்கிறது வருது. கிட்டத்தட்ட 40,000 நீர்நிலைகள் இதனால் தூர்வாரப்படும், சரியான அளவுக்கு நீர் தேக்கம்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட்டில் வைக்கப்பட கோரிக்கைக்கு இமிடியட்டான ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. இப்போது ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது அப்பா அம்மா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரூல் படி அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் வேணுக்குன்னே இது மாதிரி அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணுபவர்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு அந்த துறை அமைச்சரான திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்புங்கிறது வந்திருக்கு. அப்படி ஒரு ரூலுங்கிறதே கிடையாது, கண்டிப்பாக பெற்றோர் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, அப்படி ஏதாவது உங்ககிட்ட கட்டாயப்படுத்தினாங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஏற்கனவே நடைமுறையில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கோ அதை களைவதற்கான வேலைகள் அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது சமீபத்தில் வந்த செய்தி என்னென்னா, டாஸ்மாகில் கூடுதலான வருமானம் வர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான கூடுதல் வருமானம்னா, முன்னாடி ஒவ்வொரு கேஸ் இருக்குல்ல, பீருக்கு ரம்முக்கு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான வசூல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை பிஎஃப்னு பார்ட்டி ஃபண்டுங்கிற மாதிரி நேரடியாக கட்சிகளுக்கு நிதியாக போயிருக்கு. இனிமேல் அப்படி ஒரு நிதி தேவைப்படாது, நேரடியாக அது அரசாங்கத்துக்கே செலுத்த வேண்டிய ஒன்றா மாற்றப்பட்டிருக்கு. இதனால் வருஷத்துக்கு 1500 கோடியிலேருந்து 2000 கோடி வரைக்கும் கூடுதல் வருமானங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்திருக்கு. இதே மாதிரியான பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோடைய ரெனியூவல்ஸ்லேயும் இருந்துச்சு, அதையும் வந்து தடுத்துட்டாங்க. அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து கம்பெனிஸ்லலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது மெகாவாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிற கமிஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த கமிஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இப்படி பார்ட்டி ஃபண்டுங்கிறத எப்படி வசூலித்தாங்க, எந்த மாதிரி வசூலித்தாங்க, உண்மையிலேயே அப்படி வசூலித்தாங்களா,
எந்த பார்ட்டி ஃபண்டை இவங்க தடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இல்லை. உண்மையிலேயே பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒன்று வசூலிக்கப்பட்டது, அதை தான் இந்த கவர்மெண்ட் தடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல. பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏன் சும்மா பொய் சொல்கிறீங்கிற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க சொல்லலை. அதனால் உண்மையிலேயே பார்ட்டி ஃபண்டுங்கிறது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு கொடுத்துருந்தவங்க யாராவது இருந்தாங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பிக்யூபர் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபீஸை வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணணும், எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி போர்டில் போட்டிருக்கணும் அப்படின்னு ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. இது காமன் பப்ளிக்கு ரொம்ப பெனிஃபிட். இந்த ஸ்கூலில் இவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ தான் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீஸ் கட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்டால் வெளியில் ஒன்று போட்டிருக்கீங்க, எதுக்கு உள்ளே இவ்வளோ அதிகமாக வாங்குறீங்க, நம்ம சண்டை போட முடியும். இப்போ பல விஷயத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிர்வாகமாகவும் இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் முழு சீராக இந்த நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போது க்ரைம் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பல இடங்களில் இன்றைக்கும் வயலண்ட்டான க்ரைம்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக தாவேகா கட்சி நிர்வாகி ஒருத்தரை வெட்டி கொலை செய்யப்பட்டாருங்கிற மாதிரியான செய்தி கூட வந்துச்சு. ஸோ இதுலேருந்துலாம் என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடுங்கிறது சேஃபஸ்ட் பிளேஸாக இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்கு, க்ரைம் ரேட் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை இமிடியேட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் எடுத்தாகணும். ஒரு கவர்மெண்ட் சீராக செயல்படுறதுக்கு ஒரு 6 மாதம் டைமுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் டைமுங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸ்ட்ராங்காக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸுங்கிறது எடுத்தாகணும். அதுக்கேற்ற அஃபீஷியல்ஸை நியமித்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். புதுசாக டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்காரு, அங்கங்கே போதை தடுப்பு பிரிவிலேருந்து ரெய்டுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தாலும் இதெல்லாம் பத்தலை. இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக க்ரைம் ரேட்டை குறைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்கப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஓப்பன் அப் ஆகாமல் இருக்கிறது. மேகதாது கட்டப்படுறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறத உருவாக்கும். அப்போ மேகதாது கட்டப்படக்கூடாது, அதை தடுக்கணுங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட், போல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய சிஎம் கிட்டேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நாம் யார், நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இந்தியாவுக்கே கொண்டு போய் சேர்க்கும். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மின் தட்டுப்பாடு. பெரிய அளவுக்கு பிளாக் அவுட்ஸ் அப்படிங்கிறது சென்னை முழுக்க நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையுமே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் படிக்க முடியுது. இதை இமிடியேட்டாக டேக் கேர் பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. வழக்கமாக ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் பவர் கட் அப்படிங்கிறது இருக்கும் தான். ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அது ஏன், அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசித்து அதற்கான மெஷர்ஸுங்கிறத எடுக்கணும். ஆனால் அதை எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது இன்னும் கோபத்தை தான் அரசு மேலே அதிகமாக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அதிகாரிகளை சரியாக வழிநடத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது, அதை செய்யாமல் இன்னும் இருக்காங்களோங்கிற கேள்வி தான் வருது. ஏன்னா ஒரு அரசு சரியாக செயல்படுறதுக்கும் அது சரியில்லாமல் செயல்படுறதுக்கும் ஆக்சுவலாக யார் காரணம்? அதிகாரிகள் தான். அதிகாரிகள் தான் மக்களுக்கும் அரசுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ். அவங்கள சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது என்ன மாதிரி வேணால் நடக்கலாம். இப்போ வரைக்கும் அதிகாரிகள் பல இடங்களில் ரொம்ப மேம்போக்காக இருக்காங்க, இல்லைனா சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்படுது. இன்றைக்கி காலைக்குள்ள ஒரு நியூஸுங்கிறத படித்தேன். சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்து கரண்ட்டு கம்பிங்கிறது அருந்து கீழே விழுந்திருக்கு அந்த ஸ்கூல் பக்கத்தில். 3 மணி நேரத்துக்கும் மேலே வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இபி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, காலையில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா மக்கள் அந்த ஸ்கூலுக்கு வர்ற வழியை வந்து பேரிகேட் போட்டு தடுத்து வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அதிகாரிகள் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் பதில் சொல்லாமல் இருக்கிறதுனாலையும் தட்டி கழிக்கிறதுனாலையும் அது அரசுக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிறத உருவாக்கும். அதை நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய அந்தந்த துறை அமைச்சர்களுடைய பொறுப்பு. அதை அவங்க கையில் எடுக்கணும். அதே மாதிரி எந்தெந்த ஸ்கீம்ஸ், எந்தெந்த நடவடிக்கைகள்லாம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அமைச்சர்களுக்கு எடுத்து சொல்கிறதும் அதிகாரிகள் தான். அவங்க சொல்கிறதுல எது சரியானது, எதை செய்தால் சரியாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதும் அமைச்சர் கையில் தான் இருக்குது. அதையும் அவங்க எடுக்கணும். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதை பழகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு தெரிஞ்ச துறையாக இருந்தாலே நமக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு ஜாப் ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி செயல்படுது, அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு மினிமம் ஒரு 1 மந்தாவது டைமுங்கிறது தேவைப்படும். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போகிறீங்கன்னா அது இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும்.
அதே தான் இங்கேயும். முதல் முறை அமைச்சராக இருக்காங்க பல அமைச்சர்கள். இந்த அமைச்சரவைங்கிறது எப்படி செயல்படுது, என்ன மாதிரி இதை செயல்படுத்தணும், என்னமெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறதுக்கு கொஞ்சம் டைமுங்கிறது தேவைப்படும். அந்த டைம் இந்த 30 நாளுங்கிறது குறைவு தான். ஆனால் இந்த 30 நாளுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. டைமுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரமாக தங்களை தாங்களே அப்டேட் பண்ணிவிட்டு அதற்கான வேலைகளில் அவங்க இறங்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதில் தான் அமைச்சர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர ரீல்ஸ் போடுறதுல இருக்கக்கூடாது. ரீசண்டாக நான் பார்த்த வரைக்கும் அமைச்சர்கள் பல பேர் வந்து நான் இங்கே போயிருக்கேன் அங்கே வந்திருக்கேன்னு ரீல்ஸ் போடுறதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை தவிர்த்துட்டு இன்னும் அதிகமாக வேறு என்ன செய்யலாம் மக்களுக்குங்கிறத நோக்கி யோசிக்க ஆரம்பிக்கணும். அது சரியாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறது டிவிகே தலைமை கையில் இருக்குது. அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் தரப்புக்கிட்டேருந்து எப்படி ப்ரொபகண்டாலாம் வைக்கப்படுதோ அதே மாதிரி டிவிகே சைட்லேருந்து ப்ரொபகண்டாலாம் வைக்கப்படுது. விஜயுடைய கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் வர்ற பஸ்லலாம் பார்த்திங்கன்னா அலாம் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த அலாம் அமுத்துனா போதும் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனாங்க. ஆனால் அது ஏற்கனவே பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி தான். புதுசாக வாங்குகிற பஸ்லலாம் அந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சிஎம் செல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எனி கம்ப்ளைண்ட்னா சிஎம்க்கே டேரெக்டாக ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் போட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சிஎம் செல்லுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ரொம்ப அடிமட்ட காமெடி வரைக்கும் போயிருக்கு. ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டுங்கிறது வந்ததுங்க, ஆன்லைனில் இனிமேல் இபி பில் கட்டலான்னு ஒரு போஸ்ட் வந்தது. பல வருஷமாக இபி பில் ஆன்லைன் தாங்க கட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அமேசான் பே, கூகுள் பே மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் வந்து ரெக்கரிங்காகவே போட்டுடலாம். எவ்ரி டைம் பில் ஜென்ரேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடுறாங்க மாதிரி சிஸ்டம்லாம் வந்துருச்சு. ஆனால் இவங்க தான் புதுசாக க்ரியேட் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேவையில்லாத ப்ரொபகண்டா அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை செய்கிறாங்க, அதை செஞ்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு ஏற்கனவே இருக்கிற விஷயத்தையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா இருக்கிறதுலே காமெடியான விஷயத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது, எங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எதிர்த்து பேசவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாக்கப்படுது. இதுவும் ரொம்ப தப்பான ஒன்று. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே யூடியூப்பில் ரிலீஸ் ஆனால் தான் அதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அழுத்தங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து திராவிட கட்சி சார்பாக போடப்பட்ட போஸ்ட்டுங்கிறது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கங்கள் மீது வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க, முடக்கப்பட்டிருக்கு. ஏன் ரீசெண்டாக யூடியூபர் திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இதெல்லாம் வந்து என்னை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் அது. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது தப்பு தான். கடந்த ஆட்சியில் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே இப்படி தான் கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலோ அதே அளவுக்கு தான் இதுவும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். இப்படி ஒரு பாசிச சிந்தனையோடு செயல்படுறதுங்கிறது ஒரு நல்ல ஆட்சிக்கு உதாரணமாக அமையாது. சரியான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தவைக்கா கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா இது சரியான பாதையாக இருக்காது. இதெல்லாம் அவங்க திருத்திக்க வேண்டிய ஒன்று. இப்போ வரைக்கும் இந்த ஒரு மாதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50-50 தான் டிவிகே இருக்காங்க. இனிமேல் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அது இன்னும் பாசிட்டிவாக மாறியிருக்கா இல்லை நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எப்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ நான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு டிவிகே கவர்மெண்ட் மட்டும் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லைங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாமளும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணும். அதனால தான் இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த NFO அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். மறந்துடாமல் அந்த NFO செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது ஜூன் 15 வரைக்கும் தான். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே பிக் பஸ், நீங்கள் டிவிகே ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும்ல இல்லை என்ன மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.